என்னது நம்ம திருவண்ணாமலை பெரிய கோவிலில் லட்டு பிரசாதம் தராங்களா? அட ஆமாங்க. இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கார்த்திகை தீபம் மை வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதை வாங்கிறதுக்காக திருவண்ணாமலை பெரிய கோவிலுக்கு போயிருந்தேன். பட் இன்றைக்கி சண்டேங்கிறதால கூட்டம் நிறைய வந்ததால் மை காலி ஆகிடுச்சு, ஸ்டாக் இல்லை சொல்லிட்டாங்க. சரி, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், அண்ணாமலையாரை தரிசனம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். நல்ல தரிசனம் பார்த்துட்டு வெளியே வரும்போது திருமஞ்சனம் கோபுரம் வழியாக எக்ஸிட் கொடுத்துருந்தாங்க. அங்கே தான் லட்டு பிரசாதம் எல்லாருக்கும் கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ அங்கே ஒரு பேனர் வச்சுருந்தாங்க. அந்த பேனரில் பார்த்திங்கன்னா விவரம் இருந்தது. அறநிலைத்துறையில் வர எல்லா பக்தர்களுக்கும் பிரசாதம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களாம். ஸோ இனிமேல் நம்ம கோவிலில் லட்டு பிரசாதம் எல்லாருக்கும் உண்டுங்க. ஸோ நம்மளும் ஒரு லட்டு வாங்கி அண்ணாமலையாருக்கு அரோகரான்னு சொல்லி சாப்பிட்டு வந்தாச்சுங்க. அதே போல் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இந்த கார்த்திகை தீபம் மையை பற்றி டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதை பற்றி தனி வீடியோவே போட்டுடலாம். இதை போல் இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.